சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏண்டா ராஸ்கல், 4 ஸ்டேட் போலீஸ் அலைய விட்டுட்டல, உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டி தட்டுறா. அண்ணா இங்க பாருண்ணே, நகை பணத்தை எல்லாம் திருடி இருக்கோன்னு சொல்றாங்கண்ணே. இல்லன்னு சொல்லுண்ணே. படுபாவி தங்கச்சி விசேஷத்துக்கு வந்தேன்னு சந்தோஷப்பட்டேன்டா. மாசம் கழிச்சு இதுக்காடா வந்த? எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். வயிற்றுல நெருப்பி போட்டுட்டு நீ எல்லாம் என் பிள்ளையே இல்லடா. அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டேன்? அப்பா நம்மள எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அப்பா பேரை கெடுத்துட்டேன்னா. வசதி இல்லைன்னா கூட மான மரியாதையோட நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் கூட தொண்டி புதைச்சிட்டேன்னா. எங்க முகத்தை பாருண்ணா, நடு ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. நீதான் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கல. அம்மா சிறுகி எங்களுக்காக சேர்த்து வச்சத எல்லாத்தையும் நீ திருடிட்டு வந்து நகன்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்கண்ணா. எல்லாம் போச்சுண்ணா. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாரு தெரியுமா? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. எங்கேயோ போய் சம்பாதிக்கிறோம்னு நினைச்சோம். இந்த மாதிரி திருட்டு தொழில பண்ணி எங்களை அசிங்கப்படுத்தி பொம்பளைங்கள தெருவுல நிப்பாட்டிட்டியடா. இப்ப நாங்க என்னடா செய்வோம்? சாகிறத தவிர எங்களுக்கு வேற என்னடா வழி இருக்கு இப்போ? ஐயோ கடவுளே, போடா போடா, என் முகத்துல முழிக்காத, போடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நிறுத்துமா. கிடைச்சான்ல இவங்கள, அதுக்கு இவங்களை எல்லாம் விட்டுரு. ஏத்தி அவன தள்ளுமா. அக்கா இவளுங்க சீவி சிங்காரிச்சுக்கிட்டு நகை நட்டை போட்டுக்கிட்டு ஆடம்பரமா திரியும் போதே நினைச்சேன் இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கும்னு. புருஷனை மிலிட்டரிக்கு அமுச்சு விட்டுட்டு புள்ளைய திருட அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் எப்படி சொகுசா வாழாம இருப்பாளுங்க? புருஷங்கார மிலிட்டரியில இருக்கானோ இல்ல அவனும் எங்கேயோ திருட போய் ஜெயில இருக்கானோ யாருக்கு தெரியும்? பாருங்க, என் அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. என்னம்மா பண்றது? திருட்டு தொழிலு. இதுல கோவம் வரவர்தான் உனக்கு. மூஞ்சையும் முகரையும் பாரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல உங்களை தங்க வச்சேன்னா ஏரியால என் மூஞ்சில தான் காரி துப்புவாங்க. முதல்ல பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. திருட்டு தொழில் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது தொழில் பண்றீங்களான்னு தெரியல. அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா. நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. இப்படி அங்க இருந்தவங்க எல்லாம் பேச்சாலேயே கத்தி எடுத்து குத்துற மாதிரி எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு எங்களை தெருவுல நிக்க வச்சுட்டு போயிட்டாரு இவரு. அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் எங்களை வார்த்தையாலேயே எங்க மனசு காயப்படுத்திட்டாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல எங்க போறதுன்னு தெரியாம நாங்க ரோட்ல தவிச்சு போய் நின்னோம். அந்த சூழ்நிலைக்கு நாங்க ஆளானதுக்கு இதோ இவர்தான் காரணம்.
எங்க அப்பா நாம தான் குடும்பத்தை பிரிஞ்சு மிலிட்டரியில இருக்கோம், மூத்த புள்ள அம்மாவையும் பொண்ணுங்களையும் பார்த்து பாருன்னு நினைச்சாரு. இவனால நம்ம குடும்பமே இவ்வளவு சீரழிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதுல இருந்து அவரால் மீண்டு வர முடியாம அவரும் போய் சேர்ந்துட்டாரு. உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லைங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நான் தான் பாத்துக்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது என்னால முடிஞ்ச ஒரு வேலையை பார்த்து நாங்க எல்லாரும் எங்க குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தோம். என்ன ஆனாலும் இவன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா சூழ்நிலை அடிக்கடி இவன் முகத்துல முழிக்க வச்சது. அந்த மாதிரிதான் அன்னைக்கு நான் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து வண்டியில ஏறினான். ஆட்டோ விட்டு இறங்குன்னு சொன்னதும் இவன் இறங்கும் போது தலையில அடிபட்டதுனால காதுல இருந்து ரத்தம் வந்துச்சு. அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இவனை சேர்த்துட்டு நான் கிளம்பிடலான்னு நினைச்சுதான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இவன் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு. என்னால அப்படியே விட்டுட்டு வர முடியல. அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன். அம்மாவும் வந்து இவன் சங்காத்தமே வேண்டாம், இவனை தலைமுறைகிட்ட மேடி எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்தேன்னு என்ன திட்டினாங்க. சரி மாப்பிள்ள கிட்ட விஷயத்த சொல்லிடுன்னு இவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு திருட்டு பயல என் கூட பிறந்த அண்ணன்னு எப்படிங்க உங்ககிட்ட சொல்ல முடியும்? உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டு மறுபடியும் இவன் வரவே வேண்டான்னு நாங்க கிளம்பலாம் தான் இருந்தோம். ஒருவேளை உங்க கையால சாப்பிடணும்னு சொல்லி அம்மா கிட்ட கெஞ்சி இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இந்த விஷயம் எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். வாழ்க்கையில பொய்யே சொல்லாதன்னா இவனுக்காக பொய் மேல பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.